புரட்சி தமிழகம் பறையர் பேரவையினுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நேற்று இரவு கைது செய்யப்பட்டார். அவருடைய கைதுக்கு பின்னால ஏன் அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்படணும், குறிப்பா ஏன் ஐசியூல அனுமதிக்கப்படணும் அப்படிங்கிறத பத்தி தான் முழுமையாக இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு காவல்துறையினுடைய வாகனத்துல அண்ணன் ஒரு மாதிரி நிலைகுலைஞ்சு வந்த மாதிரி தெரிஞ்சுது. என்னன்னு கேட்டேன். இல்லப்பா, ராயப்பேட்டை மருத்துவமனையில எனக்கு தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். புரட்சி தமிழகம் பறையர் பேரவையினுடைய தலைவர் 2 தினங்களுக்கு முன்னால பாத்தீங்கன்னா டிஜிபி அலுவலகத்துக்கு போகும்போது விசிகேவை சேர்ந்தவர்கள் அவர் தாக்கியிருக்காங்க. தன்னை தாக்க வந்தவங்க கிட்ட இருந்து தற்காப்புக்காக தன்னை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பாக்கெட்ல வச்சிருந்த ஒரு சின்ன கத்தியை எடுத்து அவர்களை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் திரும்ப தாக்கியிருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல காயங்கள் ஏற்பட்டு நாங்கள் மருத்துவமனையில இருக்கோம், நாங்க கையில கட்டு போட்டிருக்கோம் அப்படின்லாம் சொல்லி வீடியோ வெளிவந்ததை நம்ம பார்த்தோம். தன்னுடைய பாதுகாப்புக்காக தனக்கு ஒரு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்ற காரணத்தினால ஒரு சின்ன கத்திய பாக்கெட்ல வச்சிருக்காரு. இதுக்கு முன்ன ஏற்கனவே 2 முறை காவல்துறையில ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் புகார் கொடுத்திருக்காரு. என்ன புகார் கொடுத்திருக்காரு அப்படின்னா, என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு, எனக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் இருக்கு, அதனால எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்லாம் கடிதம் கொடுத்திருக்காரு. அந்த கடிதத்தை வாங்கி பார்த்துட்டு காவல்துறை எந்த விதமான ஆக்ஷனுமே நடக்கல. ஏற்கனவே தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பல பறையர் சமூக மக்களுக்காக பேசக்கூடிய நபர்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்படுவதும், அவர்கள் ஆளும் அரசினால மிகப்பெரிய அளவுல ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாகுவதும் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு தான் இருக்கு. கடந்த காலங்களில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பறையர் மக்களுக்காக பேசினதுல பூவை ஜெகன்மூர்த்தியார் அண்ணன் நம்ம சொல்லுவோம். இப்ப பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்களுடைய அண்ணன் பூவை மூர்த்தியார் இருக்காரு. இப்ப பூவை மூர்த்தியார் அவர்களும் மக்களுக்காக, அந்த பறையர் சமூக மக்களுக்காக களத்தில் இருந்து எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் களத்தில் இருந்து போராடக்கூடிய ஒரு நபராக இருந்தார். அவருடைய மரணத்துக்கு பின்னால அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் அந்த பறையர் சமூக மக்களுக்காக தொடர்ச்சியாக அந்த பட்டியல் சமூக மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாரு. ஆளும் அரசுக்கு எதிராகவும் தன்னுடைய கேள்விகளை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருந்தார். கடந்த காலங்கள்ல அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களும் ரவுடிகளால வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை நம்ம பார்த்தோம். அதற்கு பின்னால பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தொடர்ச்சியாக ஆளும் அரசுக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம திமுக திட்டமிட்டு பட்டியல் சமூக மக்கள் மேல ஒரு வெறுப்புணர்வு அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வெளிப்படையாக நிறைய ஊடகங்களையும் பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த பறையர் சமூக மக்களுக்காக ஒருபோதும் குரல் கொடுக்காது, அவர்கள் திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற போலலாம் பல விமர்சனங்களை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இந்த வலையொலிகளின் வாயிலாக நிறைய இடங்கள்ல நேர்காணல்ல சொல்லியிருந்தார். இப்படியெல்லாம் அச்சுறுத்தல் இருக்கும்போது கடந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்ப நானும் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனும் ரயில்ல வந்துட்டு இருக்கும்போது கூட ஒரு நபர் கேட்டாரு, இப்படி நிறைய ஆளும் அரசுக்கு எதிராக பேசுறீங்க, பேசும்போது இணையதளங்கள்ல உங்களுடைய பேச்சுக்கள்லாம் பெரிய அளவுல வைரல் ஆகுது, உங்களுக்கு அச்சுறுத்தல் இல்லையா அப்படின்லாம் கேட்கும்போது அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார். நான் எந்த தனிநபர் தாக்குதலும் நான் பண்ணல, என் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைக்காக நான் குரல் கொடுக்கிறேன், என் சமூகத்தின் பெயரை யாரெல்லாம் சொல்லி ஏமாற்றி பிழைப்புவாதம் நடத்துகிறார்களோ அவர்களுக்கு எதிராக நான் பேசுறேன், ஆளும் அரசு தவறு செய்து நான் சுட்டி காட்டுறேன், நான் பேசுறேன், இதுல என்ன தவறு இருக்கு, இதுக்கு ஏன் நான் பயப்படணும் அப்படின்னு சொல்லி பேசினதை நம்ம பார்த்தோம். அதுக்கு பின்னால தொடர்ச்சியாக அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களோட நான் நிறைய முறை, இப்ப உங்களுக்கே தெரியும், நிறைய பழகியிருக்கேன், நெருங்கி இருக்கேன், அவரோட நிறைய பயணங்கள் மேற்கொண்டிருக்கேன். அப்போதெல்லாம் நிறைய போன் கால் வரும், யாரோ புது புது எண்கள்ல இருந்து அழைச்சி ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் அவர்கள் தவறாக கொச்சையாக என்னென்னமோ வார்த்தைகள்லாம் சொல்லி தவறாக பேசுவாங்க. சில சமயங்கள்ல அந்த வர போன் காலை நானே எடுத்துலாம் பேசியிருக்கேன். இப்படி எல்லாம் தொடர்ச்சியாக பல அச்சுறுத்தல்கள் அவருக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆளும் அரசு பட்டியல் சமூக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். இப்ப நீங்க பாருங்க, இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து இந்த வேங்கவியல் சம்பவம் இன்ன வரைக்கும் அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கல. அதுக்கு பின்னால அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை, இந்த மேல்பாதி கிராமத்துல கோவில் நுழைவு பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மாணவன் கையில அருவாள் எப்படி போகுது, ஒரு சாதிய ஏற்றத்தாழ்வு எப்படி ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல நடக்குது, ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துல எந்த விதமான சாதிய மோதல்களும் மாணவர்களுக்குள்ள வரல, ஆனா அரசு பள்ளிக்கூடங்கள்ல மட்டும் எப்படி திட்டமிட்டு சாதிய மோதல்கள் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை தொடர்ச்சியாக அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் வைத்தாரு, அண்ணன் சீமான் அவர்களும் வைக்கிறாரு, எல்லாருமே நம்ம வைக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நிறைய மீடியாக்கள்ல இதை பத்தி நிறைய பேசுறாரு. அப்ப ஆளும் அரசால உற்று நோக்கக்கூடிய ஒரு நபராக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இருக்காரு. அது மட்டும் இல்லாம மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல சமரசம் செய்து கொண்டு போவார்கள், ஆளும் அரசை எதிர்த்து பேசக்கூடாது அப்படிங்கிறதுல. ஆனா அதுல அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ரொம்ப தெளிவாக இருந்து எந்த விதமான சமரசமும் இல்லாம தொடர்ச்சியாக ஆளும் அரசு செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி பேசினார். அது மட்டும் இல்லாம விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றியும் நிறைய விமர்சனங்கள், அது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அவர்கள் உண்மையாக பறையர் சமூக மக்களுக்காக நிற்கவில்லை, போராடவில்லை. அப்படி இருந்திருந்தா இந்த வேங்கவியல் சமூகத்திலையும் சரி, மேல்பாதி கிராம பிரச்சனையிலும் சரி, ஒரு சுமூகமான தீர்வை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெற்றிருக்க முடியும். ஆனா ஒரு அரசியல் நோக்கத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணல. அது திமுகவோட கூட்டணி இருப்பதனால திமுக சொல்றத விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏர்போர்ட் மூர்த்தி என்ன நிறைய இடங்கள்ல பேசியிருக்காரு. இதுக்கு பின்னால பாத்தீங்க அப்படின்னா, டிஜிபி அலுவலகத்துக்கு போகும்போது விசிகேவை சார்ந்தவர்கள் தான் அவர் மேல தாக்குதல் நடத்துறாங்க, காலணிகளால அவர் அடிக்கிறாங்க. உடனே அவர் தன்னுடைய
தற்காப்புக்காக என்ன பண்றாருன்னா, பாக்கெட்ல இருந்து ஒரு சின்ன கத்தி எடுத்து மேல கிழிச்சிடுறாரு. அவங்க மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்படுறாங்க. அப்ப ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் செய்தது தவறு. அவருடைய தற்காப்புக்காக அவரு சின்ன கத்திய எடுத்து கிழிச்சது தவறு அப்படின்னா, அவரை தாக்க வந்ததும் தவறு தானே. அந்த தாக்க வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மேல வந்து ஏன் வழக்கு பதியல? அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குல்ல. அப்ப என்னன்னா, திட்டமிட்டு இந்த ஆளும் அரசு என்ன பண்ணுதுன்னா, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் திட்டமிட்டு கைது பண்ணியிருக்கு. உண்மை அதுதான். ஏன்னா, அவர் டிஜிபி அலுவலகம் போறாரு. அந்த டிஜிபி அலுவலகத்தினுடைய வாசல்ல காவலர் இருக்காரு. அந்த காவலர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இந்த பிரச்சனையை தடுக்கல. தடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம டிஜிபி அலுவலகத்தினுடைய வாயில்ல எத்தனை காவலர்கள் பாதுகாப்புக்கு இருப்பாங்க. ஏன் ஒரு காவலர் கூட அங்க வந்து அவர் தடுக்கல. அப்ப திட்டமிட்டு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தாக்குதலுக்கு உள்ளாக்க வேண்டும் என்று இந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் திட்டமிட்டு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அவர் அந்த கத்தியை எடுத்தோன்னு தான் அவங்க பயந்து ஓடி இருக்காங்க. இதுல வேற ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த ஒரு அண்ணன் வந்து பிரஸ் மீட்ல சொல்றாரு, அவர்களிடம் எந்த விதமான ஆயுதமும் இல்லைங்கிறாரு. ஆயுதம் இல்லாத நீங்க பாத்தீங்களா? அந்த காணொலியிலே தெரியுது. இவ்வளவு பெரிய நீட்டு இரும்பு ராடை கையில வச்சுக்கிட்டு அவன் அந்த ஆட்டோல இருந்து எடுத்துட்டு நிக்கிறான். அவன் போகக்கூடிய வாகனத்துல நம்பர் பிளேட் இல்ல. அப்ப அவன் யாரு? நம்பர் பிளேட் இல்லாத வண்டியை ஓட்டுறான். அந்த நம்பர் பிளேட் இல்லாத ஓட்டுனவன் மேல இதுவரைக்கும் காவல்துறை வழக்கு பதிவு பண்ணல. அப்ப யாருக்காக இந்த காவல்துறை இருக்குன்னா, ஆளும் அரசு சொல்வதை கேட்கிறது. ஏனென்றால் ஆளும் அரசுக்கு ரொம்ப குடைச்சலாக ஏர்போர்ட் மூர்த்தி இருக்காரு. பறையர் சமூக மக்களுடைய வாக்குகளை எல்லாம் பிரிக்கிறாரு. அதனால ஏர்போர்ட் மூர்த்தியை உடனடியாக கைது பண்ணணும். ஏர்போர்ட் மூர்த்தி இனிமே வெளியில விட்டோம்னா ஆளும் அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும் என்று இப்படி ஒரு திட்டமிடல். இன்னொரு புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தொடர்ச்சியாக ஒரு விமர்சனம் பண்றாரு. அவர் வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கு பதில் சொல்ல முடியல. ஏற்கனவே ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். நைட்டு 2 மணிக்கு லுங்கி போட்டுட்டு திருமாவளவன் ஏன் நைட்ல ஆட்டோல போறாரு? நைட்டு 2 மணிக்கு லுங்கி கட்டிட்டு ஆட்டோல போக வேண்டிய வேலை என்ன இருக்கு திருமாவளவன் அவர்களுக்கு என்று தொடர்ச்சியாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நிறைய இடங்கள்ல பேசியிருக்காரு. நிறைய விவாதங்கள்லயும் பேசியிருக்காரு. நிறைய நேர்காணல்களையும் பேசியிருக்காரு. அப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. ஏர்போர்ட் மூர்த்தியை கைது பண்ணணும். அவர் உடனடியாக கைது பண்ணா என்ன கேட்கிறேன்னா, அவர் மேல வழக்கு பதிவு பண்ணிட்டீங்க. ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் வீட்டுல தான் இருக்காரு. எங்கேயும் ஓடி போய் மறைஞ்சு போகல. ஆளும் அரசுல இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அசோகன் மாரி அவர் எங்கேயும் ஓடி போகல. இல்ல மத்தவங்கள மாரி ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கத்தல. எனக்கு கைது பண்றாங்களேன்னு கொந்தளிக்கல. அவர் வீட்டுல தான் இருக்காரு. இரவுல போறீங்க, அவர்கிட்ட நீங்க கொடுக்கலாம், சம்மனை கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்க மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க மறுநாள் காலையில கூட நீங்க அவளை அழைச்சிட்டு வந்திருக்கலாமே. ஏன் இரவோடு இரவாக அவர் கைது பண்ணணும்? இரவோடு இரவாக கைது பண்ணவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மெரினா D5 காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அழைச்சிட்டு போய் அங்க விசாரணை என்ற பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் விசாரணை நடத்திருக்காங்க. அதற்கு பின்னால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மருத்துவ பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போன இடத்துல மருத்துவர் என்ன பண்ணிருக்காங்க, பிளட் சுகர் எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு மாத்திரை கொடுத்திருக்காங்க. அந்த மாத்திரையை சாப்பிட்டதுக்கு பின்னாலதான் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு ஒரு நடுக்கம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அவங்க வந்து ஸ்டாலின் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அந்த ஸ்டான்லி மருத்துவமனையில வந்து மருத்துவர் பரிசோதனை பண்ணிட்டு MRI ஸ்கேன் எடுத்திருக்காரு, பிளட் டெஸ்ட் எடுத்திருக்காரு, மற்ற எல்லா டெஸ்ட்டுகளையும் எடுத்துட்டு உடனடியாக ஐசியூல வந்து அனுமதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர் சொல்லி தான் ஐசியூல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப நாங்க மருத்துவர்கிட்ட கேட்கும்போது ஏன் வந்து ஐசியூல அனுமதிக்கப்பட்டிருக்கீங்க, என்ன ஆச்சு? அவருக்கு வந்து சுகர் இருக்கு, ஆனா சுகருக்காக சித்த மருத்துவம் தான் சாப்பிடுறாரு. சித்த மருத்துவத்துல இருக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளை தான் சாப்பிடுறாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப அவருக்கு ஏன் சுகர் இந்த அளவுக்கு அதிகமாச்சு, ஏன் இந்த மாதிரி நடுக்கமாச்சு, ஏன் அவர் ஐசியூல அனுமதிக்கணும், ஏன் MRI ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு பல கேள்விகளை புரட்சி தமிழகம் கட்சியினுடைய அண்ணன் அர்ஜுனன் பாஸ்கர் அவர்கள் காவல்துறையிட்ட கேட்டிருக்காரு. எந்த விதமான தகவலும் காவல்துறையிட்ட இருந்தும் இல்ல, மருத்துவ துறையில இருந்தும் எந்த விதமான தகவலும் இல்ல. மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 நாட்களே அவர் ஐசியூல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு என்ன ஒரு தோணுதுன்னா, பறையர் சமூக மக்களுக்கு விடுதலைக்காக பேசக்கூடிய உண்மையும் நேர்மையுமாக பேசக்கூடிய தலைவர்கள் தொடர்ச்சியாக கொல்லப்படுவதும், அவர்கள் வந்து இந்த ஆளும் அரசுடைய காவல்துறையை வச்சு ஒடுக்கப்படுவதும் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும் ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்பாங்களோ, அவரும் தொடர்ச்சியாக ஆளும் அரசுக்கு எதிராக பேசுறாரு. அவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத அண்ணன் அர்ஜுன் பாஸ்கரன் அவர்கள் ரொம்ப தெளிவாக குரல் பதிவு போட்டு அனுப்பியிருக்காரு. அந்த குரல் பதிவை கேட்டா உங்களுக்கே தெரியும். வணக்கம், நான் அர்ஜுன் பாஸ்கர். புரட்சி தமிழகம் பறையர் பேரனுடைய தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவங்கள நேற்று இரவு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் தலைமையில் 3 இன்ஸ்பெக்டர்கள் 35 காவலர்கள் வந்து சாஸ்திரி நகரில் அவர் வீட்டுக்கு வந்து உங்களை கைது செய்வதாக அறிவித்தாங்க. அண்ணன் சரி சட்டத்தை மதித்து கைதுக்கு உட்பட்டார். அண்ணனை நேரடியாக மெரினா காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. மெரினா காவல் நிலையத்தில் காவலர்கள் சில கேள்விகள் கேட்டாங்க. அதுக்கு அண்ணன் உரிய பதில் அளித்தார். அங்கேருந்து நேரடியாக எங்ககிட்ட நீங்கள் நேரடியாக எக்மூர் நீதிபதிகள் குடியிருப்புக்கு வந்துடுங்க, நாங்கள் அண்ணனோட ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் மட்டும் ராயப்பேட்டை மருத்துவமனையில் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஏறத்தாழ ஒரு 10:30 மணி இருக்கும். நாங்கள் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் எக்மூர் நீதிபதிகள் குடியிருப்புக்கு போயிட்டோம். 10:30 11 ஆயிடுச்சு, 12 கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அங்கேருந்து வரதுக்கு ஏன் லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, இல்லைப்பா உங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் பிபி ரைஸ் அப் ஆயிடுச்சு,
கொஞ்ச நேரம் பொறுங்க அப்படின்றாரு. என்னன்னா அது வாய்ப்பு இல்லையே நான்றேன். இல்லைப்பா அப்படின்றாரு. திரும்ப ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அவருடைய பர்சனல் நம்பரில் வந்து பாஸ்கர் நீங்கள் அவங்க வீட்டில் மட்டும் நீங்கள் 2 பேரும் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு வந்துருங்கன்றாரு. சரி நாங்கள் உடனே காரில் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு வரோம். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து காவல்துறையினுடைய வாகனத்தில் அண்ணன் ஒரு மாதிரி நிலை குலைஞ்சி வந்த மாதிரி தெரிஞ்சுது. என்னென்னான்னு கேட்டேன். இல்லைப்பா ராயப்பேட்டை மருத்துவமனையில் எனக்கு ஒரு பிபி ரைஸ் அப் ஆச்சுன்னு ஒரு மாத்திரை கொடுத்தாங்க. அது எந்த மாத்திரைன்னு தெரியல. அந்த மாத்திரை கொடுத்த கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு வேர்க்குது, தலை சுத்தல் மாதிரி ஆயிடுச்சு. உடனே மருத்துவர்கள் ராயப்பேட்டை மருத்துவனுடைய மருத்துவர்கள் அறிவித்தின் பேரில் உடனே ஸ்டான்லி மருத்துவமனைக்கு எங்களை ஷிஃப்ட் பண்ணுறாங்கப்பா, என்ன நடக்குதுன்னு தெரியல தம்பி அப்படின்றாரு. உடனே ஸ்டான்லி மருத்துவமனையில் ஓபியில் அண்ணனுக்கு எல்லா செக்கப்பும் பண்ண சொல்கிறாங்க. அதை விசாரித்து இவரை பரிசோதித்த டீன் என்ன சொல்கிறாருன்னா, பல்வேறு பரிசோதனைக்கு உட்படணும், ஏறத்தாழ 3 நாட்கள் என்னுடைய நேரடி அப்சர்வேஷனில் மூர்த்தி இருக்கணும் அப்படின்னு ஸ்டான்லி மருத்துவமனுடைய டீனு சொல்கிறாரு. அதை எழுத்துப்பூர்வமாக எழுதி பல்வேறு பரிசோதனைகளை செய்ய சொல்லி அவர் அறிவுறுத்துறாரு. அதன்படி பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்படுகிறது. நேற்று இரவு முதல் இன்று காலை சுமார் 10:30 மணியிலிருந்து இந்த மருத்துவமனையினுடைய சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு. நம்ம பொது வாழ்க்கையில் இருக்க நம்மளுக்கு தெரியும், அந்த சூழ்நிலை வேற மாதிரி இருக்குது. என்னடான்னு பார்த்தா, திராவிட மாடல் புகழ் திமுகவும் விசிகாவும் சேர்ந்து ஏர்போர்ட் மூர்த்தியை கண்டிப்பாக கைது செய்யணும், ஏர்போர்ட் மூர்த்தியை சிறைப்படுத்தணும், அந்த நோக்கோட காவல்துறையில் இருக்கிற எல்லாரும் இங்கே ஹாஸ்பிட்டலில் குழுமி இருக்காங்க. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி டிஜிபி ஆஃபீஸ் ஆண்ட போனார். தாக்குதலுக்கு உண்டானது இவர் தான். ஆனால் தாக்குதலுக்கு உண்டான இவர் தன்னை தற்காத்து கொண்டதுக்கு செய்த செயல்களை வைத்து இவரை பெரிய குற்ற செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளி போல ஏறத்தாழ 100-150 போலீஸ் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் சூழ்ந்திருக்குது. இதற்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதுக்கு காரணமே திமுகவும் விசிகாவும் தான் என்பது எங்களிடம் ஆதாரபூர்வமான தகவல்கள், பல்வேறு ஆதாரங்கள் எங்கள் கையில் இருக்கிறது. இதை நாங்கள் சட்டப்படி எதிர்கொள்வோம். நன்றி, வணக்கம். குரல் பதிவுல கூட அண்ணன் அர்ஜுனன் பாஸ்கர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை மருத்துவமனையில வச்சிருக்காங்க, 2 நாட்கள் வந்து ஐசியூல வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பல்வேறு சிக்கல்களை நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கு. காவல்துறையில இருந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரிப்ளை வரல, மருத்துவத்துறையில இருந்தும் எந்த ஒரு விதமான ப்ராப்பரான ஒரு ரிப்ளையும் வரல. அதனால எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, எங்களுக்கு ஒரு பயமா இருக்கு. ஏற்கனவே நாங்க நிறைய தலைவர்களை வந்து பலி கொடுத்துட்டோம், அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்றதுதான் நம்ம அந்த குரல் பதிவுல நம்ம கேட்க முடியுது. அப்ப என்னன்னா, தொடர்ச்சியாக இந்த திமுக அரசு காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு இதெல்லாம் பண்றாங்க. அப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, வெளிப்படையாக கள்ளச்சந்தையில மது விற்கிறவன், டாஸ்மாக்ல சாராயம் திருட்டுத்தனமா விற்கிறவன், பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறவன், மலைகளை வெட்டுறவன், ஆத்து மணல் அள்ளுறவன், ரவுடிசம் பண்றவன், கடைக்கு போய் புரோட்டா வேணும்னு பாக்ஸிங் போடுறவன், ஃப்ரைட் ரைஸ் கடையில பாக்ஸிங் போடுறவன், கூட்டத்துல வந்து சங்கிலியை அறுக்கிறவன், தாலியை பறிக்கிறவன், இப்படி பல பேர் ரோட்ல சுத்திக்கிட்டு தான் இருக்கான். அவனெல்லாம் இந்த காவல்துறை ஏன் அடக்கல? இப்ப நேற்று கூட பாருங்க, ஒரு காணொளி வெளியாகுது. ஒரு காவலரை வந்து ஒரு 6 மது பிரியர்கள் வந்து மது குடிச்சிட்டு சுத்தி நின்று வளைச்சி காவலரை மிரட்டுறாங்க, எப்படி நீங்க என்ன அடிக்கலாம் அப்படின்னு. அப்ப காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல். வட மாநிலத்தவர்கள் காவலர்களை தாக்குறாங்க, கள்ள கொண்டு தாக்குறாங்க. கடந்த காலத்துல அம்பத்தூர்ல நடந்த தொழிற்பேட்டையில அங்க நடந்த சம்பவத்திலையும் காவலர்கள் தாக்கப்பட்டாங்க வட மாநில தொழிலாளர்களால. இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு இடங்கள்ல காவலர்கள் பாதிக்கப்படுறாங்க. காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்ல. நள்ளிரவுல காவல் அதிகாரி சுட்டு கொல்லப்படுறாரு, வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு. இப்படி பல சம்பவங்களை நம்ம பாக்குறோம். அப்ப இங்க என்னன்னா, இந்த காவல்துறை இவ்வளவு அராஜகத்தை வந்து பார்ப்பதில்லை. ஆனா எங்கேயுமே ஓடி பதுங்காத ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வீட்டுல தான் இருக்காரு. உடனடியாக அவர் மேல வழக்கு போட்டு அவரை சிறைக்கு அழைத்துட்டு போய் அவரை மருத்துவமனையில சேர்க்க வேண்டிய அவசியம் என்னங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்விக்கான விடை வந்து பார்ப்போம். நாங்க தொடர்ச்சியாக நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக இந்த திமுகனுடைய ஆட்சியில வந்து காவல்துறை சரியில்லைங்கிறத பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் இப்ப நடந்த ஒரு சம்பவமும் ஒரு எடுத்துக்காட்டு. மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.